இங்க வாங்க. ஏனுங்க இந்த 33 அம்மன் கோயில் தெரியுதுங்க? அம்மனா? எந்த அம்மன்? அதுக்கு ஏதாவது இன்சியல் இருக்குதுங்களா? அம்மனுங்க, சாமிங்க. அம்மன் சாமிங்கிறது எங்களுக்கும் தெரியும். இங்க கங்கை அம்மன், வேம்புலி மாரியம்மன், முண்டக்கண்ணி அம்மன், அம்மன் பேர்ல 7-8 தெருக்கள் இருக்கு. இதுல உங்களுக்கு எந்த அம்மன் வேணும்? ஐயோ நீங்க வேற போட்டு குழப்பாதீங்க. அட்ரஸ் கூட சரியா சொல்ல தெரியல நாய்க்கு. நாயா? யோ ஐயோ இல்லப்பா, நான் உன்ன சொல்லப்பா, என் பொண்டாட்டியும் சொன்னப்பா. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. ஹலோ சொல்லுங்க. 100 ரூபா கொடுத்து ஒரு எஃப்எம் காதில் வாங்கி வச்சுக்கிறானுங்க. செல்போனா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு நாய்ப்பட்ட பாடுதான் நம்ம. இந்த தெரு தான். என்ன அட்ரஸ் கொடுத்து தொலைச்சாலோ. இவ ஒருத்தி. ஸ்நாக்ஸ் என்ன? ஸ்நாக்ஸ் எடுத்துங்க. நீ பேசவே மாட்டியா? பேசுவேன். பேசுவேன்னு சொல்றதுக்கே இவ்வளவு யோசிக்கிற? வெக்கம். தேங்க்ஸ் பா. ஐயோ, நாங்க நிச்சயம் பண்ண வந்தது உங்க அக்காவை, ஒன்னே இல்ல. ரொம்ப வெக்கப்படுற. அம்மா எடுத்துக்கமா, நல்லா இருக்கு. அலையாதரே. உன் பேர் என்னப்பா? மனோகருங்க. என்னது மனோ டர்ரா? பேருக்கும் ஆளுக்கும் சம்பந்தமே இல்லையே. ஐயோ, சாரி. என்னங்க ட்ரெஸ் எல்லாம் கொட்டிட்டீங்க? சாரி. என்ன சாரி? ட்ரெஸ் எல்லாம் அழுக்காச்சுல. சரி சரி விடுமா, ஏதோ தெரியாம கூட்டிடுச்சு. போங்கப்பா. டேய், என்ன ரொம்ப நர்வஸா இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்கிற மாதிரியே இருக்கே. ரிலாக்ஸ். இல்லங்க, நான் நார்மலா தான் இருக்கேன். டேய் பேசாம இரு. இருங்க, நான் போயிட்டு காஃபி எடுத்துட்டு வரேன். ஒழுங்கா தட்டி விடு. ஜாக்கிரதையா இருக்கணும். இருப்பா, நானே எடுத்துக்கிறேன். கொட்டிடாத. கொண்டா. இந்த வைமா. சும்மா இருக்கப்பா. மனோகர், எங்க அக்காவோட வீட்டுக்காரர், அதாவது எங்க மாமா, அட்ரஸ் தெரியாம சுத்திட்டு இருப்பாரு. கொஞ்சம் அவர் வராரான்னு பாக்குறியா? அவர் எப்படி இருப்பாரு? உன்ன மாதிரி இருப்பாரு. கேனேனா? சரி. என்னம்மா குடியேண்டி. மனோகர், ம். போய் பாரேன். சாரி. என்ன மனோகர், என்ன அவசரம்? பார்த்து வரக்கூடாது? சாரி சார். யாரடி இது? பார்த்து போயிட்டு வா. அக்கா, உங்க பாஸ் வந்திருக்காரு. பாஸா? வணக்கம் அபி. வணக்கம் சார். வாங்க சார். ஹலோ. என்ன பாதி அலங்காரம் தான் முடிஞ்சிருக்கு போல இருக்கு. வாங்க உட்காருங்க. இத பார், பாஸ் மரியாதை எல்லாம் நம்ம ஆபீஸ்ல தான். இது நம்ம வீட்டு நிச்சயதார்த்தம், நான் பாத்துக்கிறேன். நீ போய் சீக்கிரம் ரெடியா. ஆனந்தி, முதல்ல அபியை ரெடி பண்ணுமா. நீங்க ஃபர்ஸ்ட் உட்காருங்க. பரவாயில்லம்மா, லெட் மீ டேக் கேர். இவர்தான் என் பாஸ். வணக்கங்க. சார், அவர்தான் மாப்பிள்ளை. வணக்கம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. வணக்கம். ம். வணக்கம்மா. ஆ, நீ போம்மா, நான் பாத்துக்கிறேன். நல்ல வெள்ளை பூசணிக்காக்கு கை கால் முளைச்ச மாதிரி இழிச்சுக்கிட்டு வெளியில வரால. வீட்டுக்கு வரட்டும், வச்சுக்கிறாங்க. சார், நீங்க நிக்கிறீங்களே சார், உட்காருங்க சார், ப்ளீஸ் சார். நீ போம்மா, நான் போய் உட்காந்துக்கிறேன். உட்காருங்க. வணக்கம். வணக்கம். ஐ அம் நாராயணன். Glad to meet you. ஓகே. Thank you. அம்மா, சாரு காஃபி எடுத்துட்டு வாங்க. ஆமா மாமா, இத வாஷ் பண்ணிட்டு வரேன். போ போ. மை சன் Hello. பாஸ்கர். Nice to meet you. ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாமா? அது எப்படி? எங்க வீட்டு மாப்பிள்ளை வர வேண்டாமா?
வரட்டும். எங்க வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ளை, அவர் வராம இந்த நிச்சயம் நடக்காது. என் வீட்டுக்காரரை பத்தி தான் சொல்றாங்க. அப்படியா? அவர் கரெக்டானவரு. ஆ. சீமையெல்லாம் சுத்துறவரு. I see. வந்துருவாரு. ஆப்பிள் சாப்பிடுறீங்களா? பரவாயில்லம்மா. அந்த ஆளு நான் ஒல்லிய வறுக்கிற ஆப்பிள் கொடுத்து தேத்துறேன். மூஞ்சிய பாரு. உன் புருஷன் கரெக்டா வீடு வந்து சேருவானாடி? அம்மா, அவர் வனாந்திரத்திலே வழி கண்டுபிடிச்சிருவாரு. இங்கே வரமாட்டாரே. வந்துருவாருமா. அஜித்து. அங்கிள் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. தேங்க்யூம்மா. சார் நீங்க நோ தேங்க்யூ. ஐயோ, ராட்டன் தூரி சுத்துற மாதிரி சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்க. ஏனுங்க ஏனுங்க தம்பி, இங்க வாங்க, இங்க வாங்க. எஸ், வாட் யூ வாண்ட்? உங்க சொத்தியா கேட்க போறேனுங்க. அது ஒண்ணு இல்லடா ராஜா, உங்களை பார்த்தா ஆபிரகாம் லிங்கன் ரேஞ்சில் இருக்கீங்க. அப்ப நானு? நீங்க சார்லி சாப்ளின் மாதிரி இருக்கீங்க. தம்பி, இங்க அபின்னு ஒரு பொண்ணு இருக்கே, அதோட வீடு எதுடா? அபியா? எந்த அபி? என்னங்கடா விளையாடுறீங்க? அம்மனை கேட்டா எந்த மண்கிறீங்க, அபிய கேட்டா எந்த பீங்கிறீங்க? அபிடா ராஜா, அபி கொஞ்சம் அழகா இருக்கும்னாங்களே, இன்னைக்கு கூட அதுக்கு நிச்சயதார்த்தங்க. சோ இந்த ஏரியால அழகான பொண்ணுங்களுக்கு என்ன தெரியும்? சோ என்ன அவங்களுக்கு தெரியும்? யோ, உன் பீத்தல்ல இப்ப யாரையா கேட்டா? அந்த பொண்ணு விலாசம் சொல்லுங்கடான்னா. அபியா? ஆமாங்க, அபி. அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில ஒர்க் பண்ணாங்களா சார்? அதே தாங்க, கோன் பணக்கா குரோர்பதி அமிதாப் ரேஞ்சில் குழு கொடுக்குறீங்களே. என்னம்மா இங்க வந்து நின்னுட்டு இருக்க? உள்ள ஒரே ஒரு ஓட்ட ஃபேன் தான் சுத்துது. ஒரே கசகசன்னு இருக்குன்னு வெளியில வந்துட்டேன்டி. ஏம்மா, நம்ம வீட்டை விட இந்த வீடு நல்லா இல்ல? கிணறெல்லாம் இருக்குமா? கிணறு இருக்கு, ஆனா அதுல தண்ணி இருக்காது. இதுங்கள மாதிரியே ஒன்னும் இல்லாததுங்க. அபிடா, அதே தான்டா. டேய், கூடி கும்மி அடிக்காதீங்கடா. அபியோட விலாசத்து சொல்லுங்கடா. அதானே, இருடா, இப்படியும் போலாம். இப்படி போனா ரொம்ப ஷார்ட். ஏற்கனவே 8 சுத்து சுத்திட்டேன் பாருங்க. எவ்வளவு சுத்து சுத்தணும்? நேரா போய் செகண்ட் ரேட்ல ஒரு கட்டண கழிப்பிட இருக்கும். அதுக்கு காசு கொடுத்து பேடுற இடமாச்சுங்களே. அதுக்கு ஆப்போசிட்ல ஆடு வெட்டுற பாய் ஒருத்தர் இருப்பாரு. டேய், ஆடு வெட்டுறவனுக்கு அபிக்கு என்னடா சம்பந்தம்? இல்ல சார், அவரை கேட்டீங்கன்னா அபி வீடு கரெக்டா சொல்லிடுவாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம பாஸ்கருக்கு இந்த வீட்டை எழுதி கொடுக்க சொல்ல. கொடுப்பாங்க. வீட்டுக்காரன் கேட்டா உன்னை 4 சாத்து சாத்துவான். அவனே 7500 ரூபாவை நினைச்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டு இருக்கான். என்ன ஆக போதோ? மாப்பிள்ள, ஏய், உன் மாப்பிள்ள யார்ட்டையும் பேசிட்டு இருக்காண்டி. போய் கூட்டிட்டு வா. இங்கதாம்மா வருவாரு. அது ஒரு விவசாய இல்லாதது, நீ ஒரு விவசாய இல்லாதது. போடி, சீக்கிரம் கூட்டிட்டு வந்தேன்னா சட்டு புட்டு நிச்சயதாம்பலத்தை முடிச்சிட்டு போய் சேரலாம். வீட்டு பேசிட்டு இருக்காரு இந்த ஓ, மனுஷன். சரியான சாவுகிறாக்கியா இருக்கீங்க. போங்க சார், வந்து போங்க. மாட்டீங்க. அப்ப நேரா போய் ரைட் வாங்க. என்னங்க அம்மா, யார் வேணா? ஐயோ, இப்ப போனாரு அவர்தாங்க. நீங்க யாரு? நான் அவரோட சம்சாரம். அப்படியா? இந்த வீட்ல நிச்சயதார்த்தம். என் தம்பிக்கு அபியை நிச்சயம் பண்றதுக்காக வந்தோம். எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். எங்க போறாரு இந்த மனுஷன்? அப்படிங்களா? ஆமா, என்ன கேட்டாரு உங்ககிட்ட? அபி வீடு எதுன்னு கேட்டாரு. இந்த வீடு தான் சொன்னோம். அவர் பாட்டு வச்சாரு, நேரா போயினே இருக்காரு. மின்னல் மாதிரி மறைஞ்சிட்டாருமா. அட பாவி மனுஷா, கிறுக்கு பிடிச்சு போச்சா இவருக்கு? உள்ள வரட்டும், வச்சுக்கிறேன். திரும்பி வந்தாருன்னா கொஞ்சம் சீக்கிரம் உள்ள கரெக்டா அனுப்புவீங்க. அமைச்சரமா. அவன் வரமாட்டான், போயிட்டான். ஜூஸ் என்ன எடுத்துக்கங்க. மாத்தி? எனக்கு வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே காஃபி குடிச்சோம். பரவாயில்ல அங்கிள், அது இந்நேரம் ஜீரணமாயிருக்கும். இது ஃப்ரெஷ் லைம் ஜூஸ். தேங்க்யூ. இத குடிச்சா உள்ள போய் முன்னாடி சாப்பிட்டதை எல்லாம் குழப்பி விட்டுறாதே. அதெல்லாம் சின்ன வயிறு உள்ளவங்களுக்கு. இது வயரா பெரிய கிரைண்டர். எடுத்துக்கோ. நேரம் போயிட்டே இருக்கு. இன்னும் உங்க வீட்டுக்காரர் வரல. எங்கேயாவது ஃபோன் பண்ணி கேட்க முடியுமா? வேண்டாமா, அவர் ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டாரா, வந்துருவார். ஹலோ. ஹலோ, நான் தான். என்னம்மா? எங்க நீங்க எப்பதான் வரதா உத்தேசம்? அப்பா ஸ்தானத்துல இருந்து எல்லாம் பண்ண வேண்டியவர், கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கீங்க. ஒழுங்கு மரியாதையா உடனே கிளம்பி வாங்க. ஏய், என்னடி ரொம்ப ஓவரா பேசிட்டே இருக்க? எனக்கு 1008 வேலை இருக்கு. இத பாருங்க, அவ உங்க அண்ணன் பொண்ணுங்க. அந்த நினைப்போட கொஞ்சமாவது பேசுங்க. ஓஹோ, அண்ணன் பொண்ணுனா அதுக்காக நானா பெத்த? அந்த லூசு பைய பெத்து போட்டு போயிடுவான். இந்த சனியங்களை எல்லாம் நான் கழுத்துல கட்டிட்டு மாரடிக்கணுமா? வெயிட் பண்ண. நான் உன்னை கேட்கலான்னு நினைச்சேன்.
பொண்ணுக்கு அப்பா இல்லைன்னு தரகர் பொதுவா சொன்னாரு. அப்பா இல்லைன்னா எப்படி செத்து போயிட்டாரா? ஆமாங்கிற. அப்புறம் உங்க அம்மா போட்டு வச்சிருக்காங்களே. என்ன சீதா, இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. பொட்டு வச்சுக்கிறது சில பேர் பழக்கம். அது எனக்கும் தெரியும். புருஷன் இறந்து போனவங்க ஸ்டிக்கர் போட்டு வச்சுப்பாங்க. ஆனா குங்குமம் வச்சிருக்க மாதிரி தெரியுது. நீங்க சரியா கவனிச்சிருக்க மாட்டீங்க. அம்மா ஸ்டிக்கர் போட்டு தான் ஒட்டிருக்காங்க. அப்படிலாம் இல்ல, உள்ள போய் பாரு. இத பாருங்க, பொட்டு வச்சுக்கிறதே சரிங்கிறப்ப ஸ்டிக்கர்ல வச்சா என்ன, குங்குமத்துல வச்சா என்ன? என்ன கேட்டா பெயிண்ட்ல கூட வச்சுக்கலாம். தேவைப்பட்ட கலர்ல, தேவைப்பட்ட ஷேட்ல. என்ன நீ அகராதி படிச்ச மாதிரி பேசுற? அகராதி இல்லீங்க, நான் சூக்கா கேட்க வேண்டியத சபையில கேக்குறீங்க. ஏய், இதுகிட்ட ஏண்டி பேச்சு கொடுக்குற? இத பாருமா, மனசுல பட்டதை தேங்காய் உடைக்கிற மாதிரி கேக்குறது எங்க குணம். இது என் வழக்கம். மண்டையில அடிக்கிற மாதிரி பதில சொல்லிடுவேன். அடி அம்மா, உன்கிட்ட நாங்க உஷாரா தாண்டி இருக்கணும். அவசியம் இல்லைங்க. நானும் உங்க வீட்டுக்கு வந்து கோலம் போட போறேன். என்னையா கட்டிட்டு போறீங்க? எங்க அக்கா தானே வரப்போறா. அவ இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டா. சரிடிமா. அம்மாடி, நீ பேசுறத கொஞ்சம் குறைச்சுக்கோ. இந்த காலத்து பசங்க எல்லாருமே பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க. பட்டுன்னு பேசினா இழுத்து வச்சு ஒண்ணு கொடுத்தா பேச மாட்டாங்க. இதுங்கெல்லாம் எப்படிதான் போய் குடும்பம் நடத்த போதுங்களோ. நேரம் ஆயிட்டே இருக்கு. என்னங்க, உங்க மாப்பிள்ளை இன்னும் வரா மாதிரியே தெரியலையே. எங்க மாப்பிள்ளை வரது இருக்கட்டும், இந்த வீட்டுல ஆம்பளையா லட்சணமா நின்னு நிச்சயதார்த்தம் பண்ணி கொடுக்க போறது யாரு? நீங்க இருக்கீங்க. எங்க உங்க வீட்டுக்காரரு? இப்ப வந்துருவாருங்க. எங்க வந்துட்டாரா? இல்லைங்க, ஒரு நிமிஷம். எல்லாம் மினிக்கிட்டு வந்துட்டாருங்கப்பா. எல்லாருக்கும் நேரமாவதான். பாத்திருக்கான் பாரு பொண்ணு. ஹலோ. ஹலோ, நான் தான். என்னடி உன் தொந்தரவு தாங்க முடியல. இதுக்கு மேலேயே எனக்கு பொறுமை கிடையாது. இப்ப நீங்க வரப்போறீங்களா இல்லையா? ஏய், எனக்கு இங்க முக்கியமான வேலை இருக்கு சொல்லிட்டே இருக்க. இத பாருங்க, மத்த சமயத்துல வேணும்னா நான் உங்க பேச்சு கேட்டு நடக்கிற பொண்டாட்டியே இருக்கலாம். ஆனா இங்க அபி அலங்காரம் பண்ணிக்கிட்டு நிக்கிறா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சபையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த சமயத்துல என் மனசுல படுறதுதான் நான் செய்வேன். அதுதான் நியாயமும் கூட. என்னடி பண்ணுவ? கொஞ்ச நேரம் பாப்பேன். நீங்க வரலனா உங்க இடத்துல நான் இருந்து அபிக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் முழுமையா செஞ்சு முடிப்பேன். நீங்க திட்டுறத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஹலோ. அக்கா, என்னக்கா அது இந்த நேரத்துல போய்? அபி, என்னம்மா அது சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? பின்ன அழாம எப்படி சித்தி? எனக்கு ஒரு நல்லது நடக்கும்போது இவங்க ஆசீர்வாதம் பண்ணலனா எப்படி? என்னக்கா அது பைத்தியக்காரத்தனம்? இவள நீ தானே ஆசீர்வாதம் பண்ணணும், வேற யாரும் ஆசீர்வாதம் பண்ணுவா? என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு சார். ஏன்க்கா, என்ன காரணம்? இவங்க அப்பா எங்களை விட்டு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்ப மாப்பிளோட அக்கா கேக்குறா அவர் செத்துட்டாரான்னு. எனக்கு தெரியாதே, அவர் உயிரோட இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஏதோ ஒரு நம்பிக்கையில பொட்டு வச்சுக்கிட்டு இருக்க. இப்ப அவ கேட்டதுக்கு அப்புறம் எனக்கே சந்தேகமா இருக்கு. அதுக்காக எவ்வளவு மனக்குழப்பத்துல
நான் என் பொண்ணை எப்படி வாழ்த்துறது? ஒருவேளை அந்த மனுஷன் இல்லாமலே போயிருந்தாருன்னா ஒரு அமங்களுடைய வாழ்த்து என் பொண்ணுக்கு வேண்டாம். சாரதா, நீ இருக்கே இல்ல, அவ தாய் ஸ்தானத்துல இருந்து நீ அவளை வாழ்த்து. அது போதும் என் பொண்ணுக்கு. அவ நல்லா இருப்பா. அபி, சித்தி கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. அக்கா பேசிட்டீங்களா? உங்களுக்கு தான் பேச தெரியும்னு இப்படி பேசுறீங்களா? அபியோட மனசு என்ன பாடுபடும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க. இல்ல சாரதா, நான் அபிய வாழ்த்துவேன். அவ ஏன் பொண்ணுதான், அது வேற விஷயம். ஆனா பெத்து வளர்த்து ஆளாக்கி உயிரை கொடுத்து இன்னைக்கு அவளை இந்த கோலத்துல நிறுத்தி அழகு பாக்குறியே, உன்னோட வாழ்த்துக்கு இருக்கிற சக்தி இந்த உலகத்துல வேற யாருக்குமே இருக்காதுக்கா. அர்த்தம் இல்லாம நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. அம்மா, யாருமா அப்பா? நான் பிறக்கிறதுக்கு காரணமா இருந்தவரா? அது ஒண்ணு போதுமா நான் அவர் அப்பான்னு சொல்றதுக்கு? பத்தாதுமா, ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு காரணமா இருந்தா மட்டும் பத்தாது. அந்த குழந்தைய சுமக்கணும், அன்பு காட்டணும், அது அழகப்ப கண்ணீரை துடைக்கணும், எல்லாத்துலயும் கூட இருந்து பங்கு எடுத்துக்கணும். எனக்கு அம்மா அப்பா எல்லாமே நீதான். உன் கால்ல விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கலன்னா இத்தனை நாள் நான் மகளா இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. அம்மா, தயவு செஞ்சு என்ன மனசார ஆசீர்வாதம் பண்ணுமா. ஆசீர்வாதம் பண்ணுக்கா. நல்லா இருடா.